இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஷாக் வேவ்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் யூரோப்பை பார்த்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை பயம் என்கிற வேர்டுக்கு மீனிங்கா மாறி இருக்கு. யூரோப் ஏதாவது வார் ஸ்டார்ட் பண்ணா அங்க நெகோஷியேட் பண்றது கூட யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. இது வெறும் ஸ்டேட்மெண்டா இல்ல வேர்ல்டு வார் 3க்கு ரஷ்யா ரெடி ஆயிட்டாங்களா? வாங்க டீகோட் பண்ணி பார்க்கலாம். டிசம்பர் 2ஆம் தேதி நடந்த ஒரு ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரம்ல புட்டின் கிளியரா வார்ன் பண்ணியிருக்காரு. யூரோப் கிட்ட இருந்து ஏதாவது மிலிட்டரி எஸ்கலேஷன் வந்தா ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டன்ட் அண்ட் டோட்டலா இருக்கும்னு சொல்றாரு. அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், இட் வுட் எண்ட் சோ ஸ்விஃப்ட்லி தேர் வுட் பி நோ ஒன் லெஃப்ட் டு நெகோஷியேட். இது ஒரு சாதாரணமான மெட்டலா பார்க்க முடியாது. ஏன்னா பொதுவா லேட்டஸ்ட் சீரியஸ் கான்சிக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க யாருமே மிஞ்சி இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது டைரக்டா நியூக்ளியர் லெவல் த்ரெட். புட்டின் ஏன் இப்போ இப்படி பேசுறாருன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பீஸ் டீல் பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸை யோசிச்சு பாருங்க. யூஎஸ்ல டொனால்டு ட்ரம்ப் பவருக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட என்வைஸ்ல இருந்து ஸ்டீவ் விட்காஃப் அண்ட் ஜார்ட் குஷ்னர் மாஸ்கோவுக்கு போயிருக்காங்க. அவங்க ஒரு பீஸ் பிளானை ரெடி பண்ணாங்க. ஆனா யூரோப் இந்த டீலை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க உக்ரைனோட டெரிட்டரியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. புட்டினோட கோவம் யுஎஸ் மேல இல்ல, இப்போ யூரோப் மேல தான். நானும் ட்ரம்ப்பும் தான் டீல் பேசிட்டு இருக்கோம், நீங்க ஏன் குறுக்கல வரீங்கன்ற கோவத்துல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. இது வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் இல்ல. ரஷ்யா கிட்ட இப்போ ஆர்ஸ்னிக்னு ஒரு புதிய மிசைல் சிஸ்டம் இருக்கு. இந்த மிசைலோட ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா சவுண்டை விட 10 மடங்கு வேகமா போகும். கரண்டா இருக்கிற யூஎஸ் யூரோப்போட டிஃபென்ஸ் சிஸ்டமால இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. புட்டின் கிளியரா சொல்றது டிசிஷன் மேக்கிங் சென்டர்ஸை டார்கெட் பண்ணுவோம்னு. அதாவது கிவி மட்டும் இல்ல, யூரோப்ல இருக்கிற கேபிட்டல்ஸ். ஸோ இந்த வார்னிங்க்கு பின்னாடி ஒரு அன்ஸ்டாப்பபிள் வெப்பன் இருக்கு. ஸோ இங்க கேள்வி, நம்ம வேர்ல்டு வார் கிட்ட இருக்கோமா? என்னோட ஒப்பீனியன், இது 70% நாய்ஸ், 30% ரியல் த்ரெட். ஏன் இது 70% நாய்ஸ்னா, புட்டினுக்கு தெரியும் யூஎஸோட என்வி பக்கத்துல இருக்கும்போது வார் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது யூரோப்பா பயமுறுத்தி வாயை மூடிட்டு பீஸ் டீலுக்கு ஒத்துக்கோங்கன்னு சொல்ற டாக்டிக்ஸ். யூரோப் இந்த பீஸ் டீல்ல இருந்து தள்ளி இருக்கிறதுக்காக பண்ற வேலை. யூரோப் ஏதாவது எமோஷனலா ரியாக்ட் ஆகி ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் நடந்தாலும் ரஷ்யா ஆர்ஸ்னிக் மிசைல் யூஸ் பண்றதுக்கு தயங்காது. புட்டின் பீஸ் டேபிள்ல கன்னு வச்சிருக்காரு. ஹேண்ட் ஷேக் நடக்குமா இல்ல ட்ரிகரை புல் பண்ணுவாங்களா? அது யூரோப்போட ரியாக்ஷன்ல தான் இருக்கு. புட்டின் சொல்ற மாதிரி யூரோப் வாய் மூடிட்டு இருக்குமா இல்ல உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றது தான் சரியா? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.